ஓகே மேடம். அனைவருக்கும் வணக்கம். ஸ்கேட் வேளாண் அறிவியல் மையத்தில் வந்து தொழில்நுட்ப வல்லுநராக பணியாற்றிருக்கேன். என் பேர் சுமதி. உமாபதி அவர்கள் வந்து உடன்குடியிலேருந்து இன்னைக்கு வந்திருந்தாங்க. இவங்களோட முக்கியமான நோக்கம் வந்து பனை பொருட்களை எப்படி மதிப்பூட்டப்பட்ட பொருட்களாக மாற்றுறது அப்படிங்கிறது தான். ஃபோன்லேயே ரொம்ப டெக்னிக்கல் சப்போர்ட் கொடுத்துருக்கோம். எப்படி பனங்கிழங்கை வந்து ப்ராசஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கடந்த ஒரு வாரமாக நம்மகிட்ட பேசிகிட்டு இருக்காரு. பனங்கிழங்கு சீசன் வந்து இப்போ ஆரம்பிச்சிட்டு, ஸோ இந்த பனங்கிழங்கை வந்து நல்லா வேக வச்சு அதை வந்து நல்லா உரித்து அந்த நார்லாம் எடுத்துட்டு, அப்புறம் நம்ம சூரிய உலர்கலன்களை நல்லா வளர்த்தி நல்லா காய்ச்சதுக்கப்புறம் அதை வந்து நம்ம அரவை மில்லில் கொடுத்து நல்லா அரைச்சி அதை சலித்து இப்போ வந்து பவுடராக கொண்டு வந்திருக்காரு. இந்த பவுடரை வந்து எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணும் மேடம், இதுலேருந்து என்னென்ன பொருட்கள்லாம் செய்யலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து கேட்டிருக்காரு. இந்த பனங்கிழங்கு மாவை வந்து நம்ம லேபில் வந்து டெஸ்ட் பண்ண கொடுக்க போகிறோம். இதில் இருக்கிற நியூட்ரிட்டிவ் வேல்யூலாம் சாருக்கு வந்து இப்போ டெஸ்ட் பண்ணி ரிப்போர்ட்டாக கொடுத்துருவோம். ஸோ யூவே ஆர்கானிக்னு சொல்லிட்டு இவரோட பிராண்ட் நேமு. இது மூலமாக வந்து எப்படி பிராண்டிங் பண்ணணும், எப்படி பேக்கிங் இதெல்லாம் பண்ணணும், எவ்வளோ நாள் இது கெடாமல் இருக்கும், இப்படி ஏற்பட்ட விஷயங்கள் வந்து டவுட்ஸ் எல்லாம் நீ கேட்டிருக்காரு. அதுக்கு ஃபுல்லாக நம்ம ஆலோசனை கொடுத்துருக்கோம். இந்த பனங்கிழங்கு மாவு வந்து இதில் நல்ல நார்ச்சத்து இருக்கிறதுனால குழந்தைங்கள் இதோட ஸ்நாக் ப்ராடக்டில் வந்து ரொம்ப நம்ம இந்த மாவை இன்கார்பரேட் பண்ணி அவங்களுக்கு வந்து சத்து மாவு, அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி மிக்ஸில், அப்புறம் அடை மிக்ஸில், புட்டு மிக்ஸில், எல்லா மிக்ஸ்லையும் இதை வந்து ஒரு 20% கலந்து வந்து குழந்தைங்களுக்கு ப்ராடக்டாக செய்யலாம். ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட் இப்போ ரொம்ப வந்துட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா சாதாரணமாக லட்டு, பர்ஃபி, அல்வா எல்லாமே பனங்கிழங்குலையும் நம்ம சேர்த்து பனங்கிழங்கு அல்வா, பர்ஃபி இதெல்லாம் இப்போ மார்க்கெட்டில் கிடைக்கிது. அது போக வந்து தமிழ்நாடு வேளாண் கல்லூரி மூலமாகவும் ஏற்பட்ட தொழில்நுட்பங்கள் வந்து பரிந்துரை பண்ணியிருக்காங்க. அது மூலமாக பனங்கிழங்கு முறுக்கு, அப்புறம் பனங்கிழங்குல வந்து லட்டு, இந்த இது ஏற்பட்ட ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸு நம்ம என்னெல்லாம் ட்ரெடிஷ்னலாக பண்ணுறோமோ, இப்போ ஒரு இட்லி பண்ணுறோன்னா கூட பனங்கிழங்கு மாவு வந்து 20% சேர்த்து அந்த இட்லி மிக்ஸில், தோசை மிக்ஸில், இப்படி எல்லாத்துலேயுமே பேக்கரி ப்ராடக்ட்ஸில் பார்த்திங்கன்னா அடுமனை பொருட்கள்லையும் கேக்கு, பிஸ்கட்டு, குக்கீஸு, அதுக்கப்புறம் ப்ரெட்டு, இந்த மாதிரி விஷயங்கள்லையும் இந்த பனங்கிழங்கு மாவை வந்து 20% சேர்த்து ப்ராடக்ட்ஸை வந்து டெவலப் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தொழில்நுட்பங்கள்லாம் உமாபதி சார்கிட்ட சொல்லியிருக்கோம். அவருக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இப்போ நம்ம தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் வந்து இந்த பனங்கிழங்கை வந்து எப்படி ப்ராசஸ் பண்ணணும்னு இவர் மூலமாக இப்படி இளைஞர்கள் வந்து ஆர்வத்தோடு வர்றப்ப வந்து கண்டிப்பாக பனங்கிழங்கை இனிமேல் நம்ம மாவட்டத்தில் வந்து வேஸ்ட்டே பண்ண மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி வந்து இதோட முக்கியத்துவம் மக்களுக்கு தெரியாமல் இருந்தது. இப்போ வந்து பனங்கிழங்கு வந்து ரொம்ப நல்லது அப்படின்றத வந்து நல்ல அவேர்னஸ் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி இளைஞர்கள்லாம் முன் வர்றப்ப வந்து நம்ம பனங்கிழங்கை வந்து உபயோகப்படுத்தி ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் பண்ணி நம்ம பொருளாதாரத்திலே முன்னேறலாம்னு சொல்லிட்டு கேட்குறேன். நன்றி, வணக்கம்.